ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மன்னிக்கப்பட்டோம் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் மித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னா சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது மன்னிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் இதோடைய தலைப்பே. நம்ம குணமாகிட்டோம் அப்படின்னா நோயை பத்தி மட்டும்தான் நம்மளுக்கு எண்ணம் வரும். நோயை தான் சொல்றாங்களோன்னு. மன்னிக்கப்பட்டாதாங்க முதல்ல நோய்க்கு கூட விடுதலை இருக்கு. இந்த ஏசாயா 53 என்ற பகுதி பாருங்க. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது சிலுவையில போயின்றது தான் இந்த வேத வசனத்துல பாக்குறோம். ஒரு ஆடு போல அவர் மயிர் கத்திரிக்கப்பட்ட ஆட்டை போல இருக்கிறாரு, வாயை திறக்காம இருக்காரு சிலுவையில அப்படின்னு சொல்லலாம் இந்த வேத வசனத்துல பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசு ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? அதனாலதான் இது நடந்துச்சா? இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்க, அவர் யாருக்காகன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் நொறுக்கப்பட்டிருக்கிறார். யாரோட அக்கிரமம் பண்ணது? நம்ம முதியோர்கள் செஞ்ச அக்கிரமங்கள். ஆதாம் செஞ்சது. உதாரணமா பாருங்க, உதாரணம் இல்ல, இதுதான் உண்மை. இது எப்படின்னா முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த தவறின் மித்தமாக தான் இந்த உலகத்துல பாவ சாபங்கள் வந்ததுன்னு நம்ம பாக்குறோம். கீழ்ப்படியாமையினால. கீழ்ப்படியாமை தான் சாபத்தை கொண்டு வந்ததுன்னு பாக்குறோம். முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செஞ்ச ஒரு தவறின் மித்தமாக இந்த பாவன்றது ஒண்ணு இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்சது மட்டும் கிடையாது, அதனாலதான் இயேசு பாருங்க சிலுவைக்கு வர காரணமா இருந்தது. அப்போ நானே ஒரு கண்டிஷனை போட்டுட்டு அதை நானே மீறினா 4 பேர் என்ன கேட்பாங்க? நீ தானே கண்டிஷன் போட்ட, நீயே சரியில்லைனா எப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் தேவன் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. பாவம் செய்தால் மரணம். அந்த மரணத்தை தன்னுடைய பிள்ளைங்களாகிய படைக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது, ஆதாமுக்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த மரணத்தை அவரே ஏற்றுக்கொள்ள ஒரு மானிட பிறப்பா அவர் வந்தார். அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது எதுக்காக அப்படின்னா, அவர் பாருங்க, நம்மளுடைய அக்கிரங்களின் மித்தமும் அவர் நொறுக்கப்பட்டார்னு வருது. யாரோட மீறுதல்? இன்னொருத்தர் செஞ்ச மீறுதல்கள். தன் படைக்கப்பட்ட மனுஷன் தப்பு செஞ்சிட்டான், அவங்களுடைய மீறுதல்கள், அவருடைய அக்கிரமத்துக்காக இவர் நொறுக்கப்பட்டிருக்காருங்க. அதுவும் ERV பாருங்க, பைபிள்ல நம்ம பார்க்கும்போது அந்த மொழிபெயர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம பட்ட கடனுக்காக தண்டனை அனுபவிச்சாராம். நம்ம ஒரு கடனை வச்சுட்டா யார் தீர்க்க முடியும்? அப்பா அம்மா தாங்க தீர்க்க முடியும். நீங்க ஒரு கடன் வாங்கிட்டீங்க, அடங்காத பிள்ளையா இருக்கீங்க, சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை யார் தீர்த்து வைப்பாங்க? உங்க பெத்தவங்கள தானே கேட்பாங்க. அப்படிதான் நம்மை பெற்ற பரம தகப்பன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இங்க நமக்காக ஒரு சொல்யூஷன், நமக்காக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வராரு. பரலோக வாழ்வை அவர் விட்டுட்டு இறங்கி இன்னைக்கு அவருக்காக வரல, இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டு மன்னிக்கப்பட்டுட்டோம். இந்த இடத்துல குணமாகுறோம் அப்படின்னா மன்னிக்கப்படுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். மன்னிக்கப்பட்டுட்டோம். என்னைக்கே நம்ம மன்னிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, இன்னும் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கல, நம்ம வாழ்க்கை என்னைக்கு மாறப்போதோ, என்னைக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டிலாம் மாறப்போகுது, இன்னும் மன்னிப்பு கடவுள் கொடுக்கல போல இருக்கு, நம்ம வாழ்க்கை என்னைக்கு செழிப்பா மாறும், மன்னிச்சிருந்தா என்னைக்கோ மாறி இருக்குமே, கடவுள் மன்னிக்காதனால தான் இந்த பாவ வாழ்க்கையில இன்னைக்கு சாபத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால தான் நான் எது செஞ்சாலுமே விளங்கலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். என்னைக்கோ மன்னிக்கப்பட்டாச்சுங்க. ஆனா பிசாசு உங்ககிட்ட பொய் பேசிக்கிட்டே இருப்பான். நீ மன்னிக்கப்படல, கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டாரு, நீ பெரிய 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 பாவத்தை செஞ்சிருக்க, நீ இதெல்லாம் செஞ்சது ரொம்ப தப்பு, அதனால உனக்கு வாழ்நாள் முழுவதுமே கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டார்னு ஒரு பொய்யை உங்க காதுல ஊதிக்கிட்டே இருப்பான். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய அக்கிரமத்துக்கு நான் எல்லாத்தையுமே உங்க கடன் எல்லாம் தீர்த்து முடிச்சிட்டேன் சிலுவையில. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, என் கடனை எங்க அப்பா தீர்த்துட்டாரு. எங்க முதியோர்கள் செஞ்ச பாவ சாபங்களை, அந்த கடனை சிலுவையில அவர் சுமந்துட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை, என் சந்ததி சுமக்க தேவையில்லை, என் தாய் தகப்பன் சுமக்க தேவையில்லை, இனி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க உங்க வாயை திறந்து நீங்க ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்சை நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு நான் பாவத்தினால்தான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இன்னமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தர எப்படிங்க மாறும்? வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உங்க வார்த்தையை நீங்க மாத்தணும். உங்க வார்த்தையை மாத்தி மாத்தி நீங்க என்னைக்கு பேசுறீங்களோ, அதாவது வார்த்தையை மாத்துறதுல 2 விதம் இருக்கு. மாத்தி மாத்தி பேசுவாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க, அந்த மாத்தி கிடையாதுங்க. உங்க வார்த்தை நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவா என்னைக்கு கடவுளை நம்பி பேசுறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறத்துக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னையில இருந்து நீங்க மாற ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
தலைப்பே பாருங்க, மன்னிக்கப்பட்டோம். நம்ம மன்னிக்கப்பட்டாச்சுங்க. அதனால நான் மன்னிக்கப்பட்டவங்க, இனிமே ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. நாங்கள் என்னைக்கோ ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வர்றதுக்கு முன்பதாகவே 600 வருடங்களுக்கு முன்பதாகவே எழுதப்பட்ட ஒரு வேத வாக்கியம். நடக்க போறத இதுதான் சொல்லி எங்களுக்கு காமிச்சிட்டீங்க. இயேசுவை ஒரு ஆடை போல சித்தரிச்சு அங்க பேசுகிறதை நாங்க பார்க்கிறோம். ஆனா ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய முதியோர்கள் செய்த பாவங்களை, முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த தவறுகளை எல்லாத்தையுமே ஆண்டவரே, அந்த பாவத்தை நீங்க சுமந்து தீர்த்துட்டீங்க. இனி எங்க வாழ்க்கையில நான் சாபத்தினால இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் சாபம் என்னைக்கு தொலையுமோ தெரியல. நான் என்னைக்கு நல்லா இருக்க போறேன்னு தெரியலன்னு இப்படி புலம்புறத விட்டுட்டு, நான் என்னைக்கோ மன்னிக்கப்பட்டுட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிட்டேன். அவரோட ஆசீர்வாதம்லாம் எனக்கு தான். நான் அவருடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவோட பிள்ளையா இருக்கேன். இந்த வாழ்வை நான் சுதந்தரிப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன். நான் எல்லாவற்றையும் நினைப்பதை நான் அடையுவேன். என் வாழ்க்கையில நான் வெற்றியை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில நான் வர வைக்க முடியும். எனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. தோல்வியை என்கிட்ட இருந்து விரட்ட முடியும். தரித்திரத்தை என்கிட்ட இருந்து விரட்ட முடியும்னு சொல்லி தீர்மானத்தை எடுத்து வாயில அறிக்கை பண்ணக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க சுவாமி. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல இருந்து எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எல்லாவித ஆண்டவரை தகப்பனே துர்குணங்களையும் நீர் மாற்றி நல்ல எண்ணத்தோடு நல்ல ஆண்டவரே இயேசப்பா வார்த்தைகளை பேசும்படியாக எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.